தேனி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு துப்புரவு பணியாளர்கள் சிகிச்சை அளித்த சம்பவத்தில் தனியார் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் 3 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் ஒளிபரப்பானதை அடுத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் சுகாதாரத்துறை செயலாளரும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இந்த நிலையில் மருத்துவ கல்வி இயக்குநர் பொறுப்பு வகிக்கும் நாராயணபாபு தேனி அரசு மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் விசாரணை நடத்திய அவர் சம்பவம் தொடர்பாக ஒவ்வொரு வார்டாக சென்று நோயாளிகளிடமும் கேட்டறிந்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவ கல்வி இயக்குநர் நாராயணபாபு, நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த புகாரில் தனியார் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் 3 பேரை பணி நீக்கம் செய்திருப்பதாக கூறினார். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவ கல்வி இயக்குநர் தெரிவித்தார். தேனி அரசு மருத்துவமனையில் நாளை சுகாதாரத்துறை துணை இயக்குநர்கள் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் கூறினார். அவங்க கேட்டதுக்கு அந்த வார்டில் இருந்து தான் சொல்கிறாங்க. அந்த வார்டில் அந்த நேரத்தில் இருந்து தான் இருக்காங்க. அவங்க மருத்துவ சிகிச்சை நேரடியாக அவங்க யாரும் பண்ணதில்லை. அவங்க யாரும் ஊசியோ மருந்தோ போட்டதே தெரியல. அந்த ட்ரிப்பு போகிற இடத்த க்ளீன் பண்ண சொன்னாங்க. மருந்து எதுவும் கலக்கி அவங்க போட்டதாக அவங்க இல்லை. என்னுடைய முதற்கட்ட இல்லை. சப்சிக்வெண்ட் டீட்டெயில்டு என்கொயரி இஸ் டியூ. அதுக்கப்புறம் டிபெண்டிங் அப்பான் த என்கொயரி ரிப்போர்ட் த சிவியரஸ்ட் ஆக்ஷன் பி டேக்கன் இஃப் for all those who will be responsible.